பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் திருப்பெயராலே ஆமென். ஜெபம் பண்ண கடவோம். அன்பும் பேரிரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த தவ காலத்தின் 2வது வெள்ளிக்கிழமை மாலை திருவிருந்து வழிபாட்டிற்காக நன்றி நிறைந்த உள்ளத்தோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வழிபாட்டிலே ஆண்டவர் பிரசன்னமாக இருந்து எங்களை வழிநடத்த வேண்டும் என்று செபிக்கிறோம். இந்த தெய்வீக ஆசீர்வாதத்தை திருவிருந்தின் வழியாக பெற்றுக்கொள்ளுகின்ற இந்த புதிய உடன்படிக்கையின் மகிமை எங்கள் ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட முறையில் பெயர் பெயராய் ஆசீர்வதிக்கத்தக்கதாக ஆண்டவர் எங்களோடு கூட இடைப்படுவீராக. உம்முடைய நாமம் எங்கள் வழியாகவும் இந்த நாட்களிலே தவ காலங்களிலே மகிமைப்படுவதற்கு எங்களை ஒருத்து வெறுத்து சிலுவை எடுத்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகின்ற ஆசீர்வாதத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் நிறைவாய் கட்டளையிடும். இந்த கரத்திலே தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் திருப்பெயராலே ஜெபிக்கிறோம், ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவருடைய திருப்பெயரை மாட்சிமைப்படுத்தவும் இந்த வெள்ளிக்கிழமை மாலை திருவிருந்து வழிபாட்டுக்கு தொடக்கமாகவும் நாம் அனைவரும் எழுந்து நின்று கிறிஸ்து சபை பாமாலைகளிலே 108வது பாமாலையை பாடுவோம். பாமாலை 108, பாவநாசர் பட்ட காயம் நோக்கி தியானம் செய்வது, ஜீவன் சுகம் நற்ற காயம் மாற்றம் உள்ளது. 108வது பாமாலை எழுந்து நின்று இணைந்து பாடுவோம். பாவநாசர் பட்ட
ஆண்டுடைய திருமறை பாடம் படிக்க கேட்போம். படிக்கும்படியாக தரப்பட்டுள்ள திருமறை பகுதி அது யாத்ராகமம் பிரிவு 2 திருமொழிகள் 1 தொடங்கி 6 வரை. யாத்ராகமம் பிரிவு 2 திருமொழிகள் 1 தொடங்கி 6 வரை. லேவியின் குடும்பத்தாரில் ஒருவன் லேவியின் குமாரத்திகளில் ஒருத்தியை விவாகம் பண்ணினான். அந்த ஸ்திரீ கற்பூதியாகி ஒரு ஆண் பிள்ளையை பெற்று அது அளவுள்ளது என்று கண்டு அதை 3 மாதம் ஒளித்து வைத்தாள். அவள் அதை அப்புறம் ஒளித்து வைக்க கூடாமல் ஒரு நாணல் பெட்டியை எடுத்து அதற்கு பிசினும் கீழும் பூசி அதிலே பிள்ளையை வளர்த்தி நதியோரமாய் நாணலுக்குள்ளே வைத்தாள். அதற்கு என்ன சம்பவிக்கும் என்பதை அறியும்படி அதன் தமக்கை தூரத்திலே நின்று கொண்டிருந்தாள். அப்பொழுது பார்வோனுடைய குமாரன் நதியில் ஞானஸ்நானம் பண்ண வந்தான். அவளுடைய தாதிகள் நதியோரத்தில் உலவினார்கள். அவள் நாணலுக்குள்ளே இருக்கிற பெட்டியை கண்டு தன் தாதியை அனுப்பி அதை கொண்டு வரும்படி செய்தாள். அதை திறந்தபோது பிள்ளையை கண்டால் பிள்ளை அழுதது. அவள் அதன் மேல் இரக்கமுற்று இது எபிரேயர் பிள்ளைகளில் ஒன்று என்றால். பாடம் முடிந்தாயிற்று. கடவுளுக்கே மாட்சி உண்டாவதாக. ஆமென். இரக்கமும் அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, உம்மை நேசிக்கின்ற திருச்சபையாக சிலுவையின் ஆசீர்வாதத்தை பற்றி பிடித்துக் கொள்ளும்படியாய் இந்த நாளிலும் நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம். இந்த அருளுரை வேளை எங்களுக்கு மிகுந்த ஆற்றலும் ஆசீர்வாதம் நிறைந்த வேளையாக இருக்கட்டும். நாங்கள் தியானிக்கின்ற தியானம் இனிதாய் அமையவும், ஆண்டவருடைய அருள் எங்களை ஆட்கொள்ளவும் உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்படைக்கின்றோம். நீர் எங்களோடு கூட இடைப்படும். இயேசு ஆண்டவரின் வழியாய் மிகுந்த மனத்தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்த இறை மக்களே, ஆண்டவரும் மீட்பருமாகிய சிலுவை நாதர் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற திருப்பெயரிலே இந்த தவ காலத்தின் 2வது வெள்ளிக்கிழமை மாலை வழிபாட்டிலே உங்கள் அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். பிதாவாகிய கடவுள் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக தருகின்ற அமைதியும் ஆற்றலும் தூய ஆவியானவரின் வழியாக நம்முடைய வாழ்விலே நிலைவரப்படுவதாக. இந்த ஆண்டிலே நாம் தொடர்ந்து தியானிக்கின்ற திருமறையில் ஆறுகள் என்கின்ற தொடர் சிந்தனையில் இந்த 2வது வாரத்திலே
நாம் படிக்க கேட்ட யாத்திராகம புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்திலே பதிவு செய்யப்பட்டுள்ள நதியை அல்லது ஆற்றை குறித்து நாம் தியானிக்க இருக்கின்றோம். அது நைல் நதி என்று அடையாளப்படுத்தப்படுகின்றது. பல இடங்களிலே அது நேரடியாக பெயர் சொல்லாவிட்டாலும் அதனுடைய பின்புலம் நைல் நதி என்கின்ற புரிந்து கொள்ளுதலோடு கூட வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறதை நாம் யாத்திராகமம் 2ஆம் அதிகாரத்தின் தொடக்க பகுதிகளிலே படிக்க கேட்டோம். உலகத்திலேயே மிகவும் நீளமான ஒரு ஆறு என்று சொல்லி அடையாளப்படுத்தப்பட்டது. சுமார் 5000 கிலோமீட்டருக்கும் அதிகமாக அல்லது 6000 கிலோமீட்டர் அளவிலே ஒரு நீளமான ஆறு என்று சொல்லி அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது இந்த நைல் நதி. கருநீலம், நைல் என்றால் கருநீலம் என்று அழைக்கப்படும். நீல ஆறு என்கின்ற பெயரும் இதற்கு உண்டு. ஆப்பிரிக்க நதிகளிலே மிகவும் நீளமானது. மத்திய ஆப்பிரிக்காவிலே பனி உருகுவதனால் உண்டாகின்ற நீரோடைகள் தான் இதனுடைய மூலாதாரம். அதன் மூலமாக இந்த நதி உருவாகி பல நீர்வீழ்ச்சிகளை உள்ளடக்கியது. சில இடங்களிலே பிரிந்து செல்லுகின்றது. பல நேரங்களிலே நைல் நதியிலே வெள்ளப்பெருக்கு ஏற்படுவது உண்டு. இது பிரிந்து செல்லுவதனுடைய அந்த புரிந்து கொள்ளுதல் கடைசியாக இது மத்திய தரைக்கடலிலே, அதாவது நடுநிலை கடல் என்று அழைக்கப்படுகின்ற மத்திய தரைக்கடலிலே இது கலக்கின்ற போது பல பிரிவுகளாக பிரிந்துதான் கலக்கின்றது. மிக மிக முக்கியமான நாடுகளாகிய எகிப்து, எத்தியோப்பியா, சூடான் போன்ற நாடுகள் அதை கடந்து செல்லுகின்றது. கிட்டத்தட்ட 11 நாடுகளை இந்த நைல் நதி கடந்து செல்வதாக பூகோள ரீதியான வரலாற்று குறிப்பு உண்டு. இதில் ஏற்படுகின்ற வெள்ளப்பெருக்கின் மூலமாக தேங்குகின்ற, அதாவது அந்த நீரை தேக்கி வைத்து விவசாயத்திற்கு பயன்படுத்துகின்ற சூழ்நிலை பழங்காலத்திலிருந்தே உழவர்கள் இதை பயன்படுத்தி இருக்கிறார்கள். அந்த வெள்ளப்பெருக்கு ஏற்படுகின்ற போது அதை தேக்கி வைக்கின்ற ஒரு சூழல். ஏப்ரல் மே மாதங்களிலே இந்த வெள்ளப்பெருக்கானது 5 மீட்டர் உயரத்திற்கு உயரக்கூடியது. ஆகஸ்ட் செப்டம்பர் மாதங்களிலே 7 அல்லது 8 மீட்டர் உயரத்திற்கு இந்த வெள்ளப்பெருக்கு ஏற்படும் என்று சொல்லி பழங்கால வரலாற்று குறிப்புகளிலே இது விவரிக்கப்பட்டிருக்கின்றது. இதனுடைய அந்த நதியினுடைய சூழ்நிலையை ஓரளவுக்கு நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், நீங்கள் அந்த இன்றைக்கு பல வேதாகமங்களே இந்த பின்னாடி அந்த விவிலிய படம் இல்லை. ஆனாலும் நீங்கள் அந்த விவிலிய படத்தை பார்க்கும்படி உங்களை இருக்கின்ற ஒரு சில வேதாகமங்களை நீங்கள் பார்ப்பீர்கள் சொன்னால், பாலைவன பிரயாணம் என்கின்ற ஒரு படம் நம்முடைய திருமறையிலே பின்பகுதியிலே உண்டு. அதாவது ரொம்ப பழைய வேதாகமத்தில் இருக்காது, கொஞ்சம் ரீசண்டாக பிரிண்ட் பண்ணதில் இருக்கும். அந்த பாலைவன பிரயாணம் என்கின்ற அந்த அந்த இதில் நீங்கள் பார்ப்பீர்கள் சொன்னால், இந்த நைல் நதியினுடைய ஓட்டத்தை, அதாவது கடைசியாக மத்திய தரைக்கடலில் சென்று கலந்து விடுகின்ற அந்த ஓட்டத்தை நீங்கள் பார்க்க முடியும். ஒருவேளை இந்த புரிந்து கொள்ளுதல் எப்படி என்று சொன்னால், இந்த பாலைவனம் மிகவும் பறந்து விரிந்த அந்த எகிப்தினுடைய சூழ்நிலை, இந்த எகிப்தினுடைய இந்த சூழ்நிலையிலே இந்த நைல் நதியினுடைய பிரயாணம் ஒரு புறம் இருக்கும். சிவந்த சமுத்திரம், அதோடு கூட சூயஸ் கால்வாய் என்று சொல்லப்படுகின்ற சூயஸ் கால்வாயும் அந்த சிவந்த சமுத்திரமும் ஒரு புறம், இன்னொரு புறம் அந்த கால்வாய்கள் இருக்கின்றதையும் நீங்கள் பார்க்க முடியும். இந்த நைல் நதியிலே நான் அதிகமாக சொன்னபடி அந்த 11 நாடுகளை கடந்து வந்த அந்த நைல் நதியின் சூழ்நிலையிலே எகிப்து தேசம், எகிப்து நாட்டின் அந்த சூழல்கள் அதிகமாக
ஆட்கொண்டு கடைசிய மத்திய தரைக்கடலை சென்றடைகின்ற போது நைல் வளைகுடாவாக, என பல பிரிவுகளோடு கூட மத்திய தரைக்கடலுக்கு நேராக அது கடந்து செல்கின்றது. நைல் வளைகுடாவாக அது கடைசியாக மத்திய தரைக்கடலிலே கலக்கின்றதை நாம் பார்க்க முடியும். ஒருவேளை வாய்ப்பு இருக்கின்றவர்கள் அந்த படங்களை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் அதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். பழைய ஏற்பாட்டு வரலாற்றை பொறுத்தவர்களை இது ஒரு நைல் நீரோடை என்ற பொருளிலே தான் எகிப்திய சொல்லாட்சியில் இது பயன்படுத்தப்படுகிறது. இஸ்ரேல் மக்களுக்கு இந்த நைல் நதியினுடைய அனுபவம் நன்கு தெரியும். இந்த நைல் நதியின் ஓரம், அதாவது கரை பகுதிகள் அதிகமாக கோரை புற்களால் நிறைந்த பகுதியாக, சதுப்பு நில பகுதிகளாக இருப்பதும் வரலாற்று குறிப்புகளிலே உண்டு. கோரை புற்கள் அதிகமாக நடந்து வந்த சூழ்நிலைகள். எகிப்தில் நடந்த வாதைகளிலே 2 வாதைகள் இந்த நைல் நதியை ஒட்டி நடந்த வாதைகள் என்று சொல்லி யாத்திராகமம் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் வரைக்கும் நீங்கள் படித்து பார்க்கின்ற போது 2 பெரிய வாதைகள் இந்த நைல் நதியை ஒட்டி உள்ள பகுதிகளிலே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. 2 தீர்க்கதரிசிகள் நைல் நதியை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்திருக்கிறார்கள். எசேக்கியேல் தீர்க்கதரிசியும் ஏசாயா தீர்க்கதரிசியும் நைல் நதியை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்திருக்கின்றார்கள். அதில் ஏசாயா 19ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் முதல் 8ஆம் வசனம் வரையும், எசேக்கியேல் 30ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலையும் இந்த நைல் நதியை வற்றி போக பண்ணுகின்ற ஒரு தீர்க்க தரிசன உரையாக இந்த தீர்க்க தரிசிகளுடைய உரையானது வழங்கப்பட்டிருக்கும். ஏசாயா 19:5-8 எசேக்கியேல் 30:12. ஆக 2 தீர்க்க தரிசிகளுடைய தீர்க்க உரைகளின் அடிப்படையிலே இந்த நைல் நதியானது ஒருவேளை கடவுளுடைய கோபாக்கினையிலே வற்றி போக பண்ணுகின்ற ஒரு சூழ்நிலை என்பதும் அங்கே சொல்லப்படுகின்றது. இந்த நைல் நதிதான் இஸ்ராயேல் மக்களுடைய விடுதலை தலைவன் என்று அழைக்கப்பட்ட மோசேயினுடைய வளர்ப்பிடமாக அமைந்திருந்தது. நாம் படிக்க கேட்ட திருமறை பகுதியிலே அது புரிந்து கொள்ளப்படுகின்றது. இந்த மோசே என்கின்ற அந்த பெயர் ஒரு காரண பெயர் தான். ஏனென்றால் பார்வோனுடைய குமாரத்தி இந்த மோசையை கண்டு வைத்த பெயர்தான். தண்ணீரிலிருந்து எடுக்கப்பட்டவர் என்கின்ற பெயர் தான் அந்த மோசே. மாஷா என்கின்ற எபிரேய வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அது ஒரு காரண பெயர், பார்வோனின் மகள் இட்ட பெயர். தண்ணீரிலிருந்து எடுக்கப்பட்டவர், ஜலத்திலிருந்து பிரிக்கப்பட்டவர் என்கின்ற ஒரு அடையாளம் இந்த மோசையினுடைய வாழ்க்கையிலே உண்டு. ஒருவேளை இந்த நைல் நதியின் சூழல் நீங்கள் அந்த யாத்திராகம புஸ்தகத்தில் நாம் படிக்க கேட்ட 2ஆம் அதிகாரத்தை மாத்திரமல்ல, அதற்கு முந்தின 1ஆம் அதிகாரத்தின் பின்பகுதியையும் நீங்கள் இணைத்து படித்து பார்க்கலாம். நீங்கள் கொஞ்சம் அந்த திரையை பார்த்தீங்கன்னா இந்த பாலைவன ஜூம் பண்ண முடியலாமா? லெஃப்ட் சைடில் இந்த நைல் நதியை, பாலைவன பிரயாணம் என்கின்ற அந்த பகுதியில் அந்த நைல் நதி இருக்கிறத பார்க்கலாம். இந்த பக்கம் ரைட் சைடில் இருக்கிறதா அந்த சூயஸ் கால்வாயும் சிவந்த சமுத்திரமும். இந்த நைல் நதி கீழிருந்து லெஃப்ட் சைடில் அந்த நேராக போய் கடைசியில் மத்திய தரைக்கடலுக்கு போகும்போது பல பிரிவுகளாக பிரிந்து மத்திய தரைக்கடலில் கலக்கின்றது. அந்த சிவப்பு கலர் டாட் போட்டிருக்கிற பகுதி தான் இஸ்ரேல் மக்கள் வனாந்திரத்தில் பிரயாணம் பண்ணின பகுதி. ஸோ அவங்களுக்கும் அந்த சிவப்பு கலர் டாட்டு தான் வந்து இஸ்ரேல் மக்கள் வனாந்திரத்தில் பயணம் பண்ணின பகுதி. கடைசியாக மத்திய தரைக்கடலில் கலக்கும்போது பல பிரிவுகளாக பல கிளை ஆறுகளாக அது கடந்து செல்கிறது. ஒருவேளை இந்த மேப் உங்கள் பைபிளில் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வீட்டில் போய் பாருங்கள். எவ்வளோ தூரம் இஸ்ரேல் மக்கள் வனாந்திரத்தில், அதாவது சுற்றி அவங்க பிரயாணம் பண்ணினாங்க அப்படிங்கிற அந்த சூழலை நீங்கள் பார்த்து கொள்ள முடியும். கடைசியில் அந்த இதில் இருக்கிற நீங்கள் அந்த சின்ன சின்ன பகுதிகளாக நீங்கள் படித்து பார்ப்போது தான் திருமறை வசனங்களோடு கூட ஒப்பிட்டு பார்க்கின்ற போது நிறைய காரியங்கள், அதாவது எவ்வளவு தூரம் என்பது, எந்த இடத்துக்கு பக்கத்தில் எந்த இடம் இருக்குது அப்படிங்கிறதையும் நீங்கள்
அறிந்து கொள்ள முடியும். ரைட், தேங்க்யூ. இப்போ இந்த நைல் நதி ஓரத்தில் இந்த மோசையினுடைய வளர்ப்பு என்பது அந்த முதல் அதிகாரத்தின் கடைசி பகுதியும் 2ஆம் அதிகாரத்தின் தொடக்க பகுதியும் நீங்கள் தயவுசெய்து வீட்டில் போய் படித்து பாருங்கள். கூடுதலான செய்திகளை நாம் தெரிந்து கொள்ள முடியும். முதல் அதிகாரத்தின் கடைசி வசனம் என்ன சொல்லுகிறது என்றால், பார்வோன் பிறக்கும் ஆண் பிள்ளைகளை எல்லாம் நதியிலே போட்டு விடவும் பெண் பிள்ளைகளை எல்லாம் உயிரோடு வைக்கவும் தனது ஜனங்கள் எல்லாருக்கும் கட்டளையிட்டான். ஆக மோசையினுடைய பிறப்பே தப்பி பிறந்தவன் தான். ஜலத்திலிருந்து எடுக்கப்பட்டவன் என்று சொன்னாலும், அந்த நைல் நதியில இருந்து எடுக்கப்பட்டவர் என்றாலும் ஒரு தப்பி பிறந்தவர் தான். ஏன்னா ஆண் குழந்தைகள் எல்லாவற்றையும் கொன்று விட வேண்டும் என்று சொல்லி அரச கட்டளை, பெண் பிள்ளைகள் மாத்திரம் உயிரோடு காக்கப்படுகிற சொன்னலே இந்த மோசே என்ற ஆண் குழந்தை காக்கப்பட்டது. அந்த வரலாறு நமக்கு நன்கு தெரியும். காக்கப்பட்டது மாத்திரமல்ல, அது தன்னுடைய சொந்த தாயினிடத்திலேயே வளர்க்கப்படும்படியான வாய்ப்பையும் பெற்றது. பார்வோன் குமாரத்தி எடுத்துக்கொள்ளுகின்றாள். பார்வோன் குமாரத்தி எடுத்துக்கொண்டு அதற்குரிய பல்வேறு விதமான ஆசீர்வாதங்களை கொண்டு வந்தாலும், இந்த சொந்த தாயினிடத்திலே வளர்க்கப்பட்டபடியினாலே ஒரு மிகப்பெரிய ஆற்றல் நிறைந்த விடுதலை தலைவனாக நான் உருவாக்கப்பட்டதை நாம் புரிந்து கொள்ள முடியும். லேவி கோத்திரத்திலே பிறந்தவர், ஒரு ஆசாரிய பணி நிமித்தமாக அர்ப்பணிக்கப்பட்டவர் என்பதெல்லாம் நமக்கு நன்கு தெரியும். இந்த மோசையினுடைய ஒட்டுமொத்த வாழ்வு கிட்டத்தட்ட 40 ஆண்டுகள் என்கின்ற வகையில் 40 ஆண்டுகளாக அது பிரிக்கப்பட்டிருக்கும். நீங்கள் அந்த பகுதியை அதிகமாக ஆழமாக படித்து பார்க்கும்போது தான் நிறைய அதை தெரிந்து கொள்ள முடியும். முதல் 40 பகுதி தான் இந்த பார்வோனுடைய குமாரத்தியோடு கூட அங்கே வாழ்ந்த ஒரு சூழ்நிலை. அந்த முதல் 40 அந்த நைல் நதி ஓரமாகவே வளர்க்கப்பட்ட, நைல் நதியின் ஆசீர்வாதத்தை அதிகமாக பெற்றுக்கொண்ட ஒரு சூழ்நிலை. ஒரு பார்வோனுடைய மகன் என்பதனாலே அந்த புத்திர சுவீகாரம் மோசேக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. அதனாலே எகிப்தினுடைய சாஸ்திரங்கள் அவைகள் எல்லாவற்றையும் படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு மோசேக்கு கிடைத்திருந்தது. ஆனால் வளர்க்கப்பட்டது சொந்த தாயிடத்திலே. ஆகவே இந்த சொந்த தாயினிடத்தில் வளர்ந்தபடினாலே யூத மார்க்க கொள்கைகளும் சொந்த தாயிடத்தில் இருந்து கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருந்தது. ஆக யூத மார்க்கத்து கொள்கைகளையும் கற்றுக்கொண்டவராய், எகிப்தினுடைய சாஸ்திரங்களையும் பார்வோன் குமாரத்தி என்ற அங்கீகாரத்தோடு கூட பெற்றுக்கொண்டவனாய் இந்த மோசையினுடைய வளர்ப்பானது அந்த முதல் 40 ஆண்டுகளிலே நைல் நதி ஓரத்திலே வளர்க்கப்பட்டது. அந்த நாணர் புல் மத்தியிலே, அந்த சதுப்பு நில பகுதிகள் மத்தியிலே இவருடைய வளர்ப்பானது அமைந்திருக்கிறது. கிமு 1571 மோசையினுடைய பிறப்பு இருந்ததாக வரலாற்று குறிப்பிலே சொல்லப்பட்டிருக்கிறது. எகிப்திலே கோசேன் என்று சொல்லப்படுகின்ற பகுதியிலே இவருடைய பிறப்பு அமைந்ததாகவும் வரலாற்று குறிப்பிலே நாம் பார்க்கின்றோம். இந்த முதல் 40 ஆண்டுகளிலே அங்கே நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றபடி அந்த பகுதிகளை நீங்கள் படிக்கின்ற போது புரிந்து கொள்ள முடியும். இஸ்ரவேல் மக்கள் அனுபவித்த பாடுகளை மோசே கவனிக்கின்றார். இஸ்ரவேல் மக்கள் அனுபவித்த பாடுகளை பார்க்கின்றார். அப்பொழுதுதான் ஒரு சூழலிலே எகிப்தியர் ஒருவனை கொன்று அந்த கொலை செய்து மண்ணிலே புதைத்து விட்டு அந்த கொலை வெளியே தெரிந்தபடியினாலே அங்கே எகிப்திலிருந்து மீதியான் தேசத்திற்கு தப்பி ஓடுகின்ற ஒரு சூழ்நிலை அங்கே மோசேக்கு ஏற்படுகின்றது. அந்த மீதியான் தேசத்தில் நீங்கள் மீதியான் தேசத்தை பற்றியும் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இது மீதியான் தேசம் என்பது அரேபியாவினுடைய வடமேற்கில் இருக்கின்ற ஒரு மிக மிக முக்கியமான பகுதி. அந்த மேப்பில் இருக்குது ஒரு இடத்துல. அரேபியாவினுடைய வடமேற்கில் இருக்கின்ற முக்கியமான பகுதி. ஆதியாகமம் 25ஆம் அதிகாரத்தில் இதற்குரிய குறிப்புகளை பார்க்க முடியும். இந்த பகுதியில் யார் இருக்கிறாங்க அப்படின்னா, ஆபிரகாமுடைய வழித்தோன்றர்கள் வாழ்ந்த பகுதி தான் இந்த மீதியான் பகுதி. இந்த மீதியான் சீனாய் மலைக்கு அருகாமையிலே உள்ள ஒரு இடம். இந்த மீதியானியர்கள் வணிகர்களாக இருந்தாங்க. அதே நேரத்தில் கொள்ளை கூட்டத்தினராகவும் இந்த மீதியானியர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் என்ற குறிப்பு உண்டு. இவர்களுக்கு தலைவனாக இருந்தவர் தான்
ரகுவேல் என்று சொல்லப்படுகின்ற எத்திரோ. இந்த எத்திரோவினுடைய வீட்டிற்கு தான் இந்த மோசே எகிப்திலிருந்து இந்த கொலையை செஞ்சுட்டு தப்பி ஓடி போகின்றார். ஆக மோசையினுடைய சூழ்நிலை எகிப்திலே இங்கே வாழ்ந்து விட்டு நேரடியாக மீதியான் தேசத்திற்கு போகும்போது அங்கே எத்திரோ என்கின்ற அருமையான அந்த குழுக்களுடைய தலைவன் அங்கே சென்று ஆடுகளை மேய்ப்பதற்காக அவன் அங்கே தன்னை அர்ப்பணிக்கின்றான். ஆக எகிப்தியனாய் வாழ்ந்தவன் இப்பொழுது அங்கே தப்பி ஓடி ஆடுகளை மேய்க்க தொடங்கினது அரபியனாக வாழ வேண்டிய ஒரு நிர்பந்தம். ஏன்னா எத்திரோவுடைய மகளை திருமணம் செய்து கொள்கிறார். ஆடு மேய்த்த இடத்துல எத்திரோவுடைய மகளை திருமணம் செய்து கொள்கின்றார். ஆகவே இந்த இரண்டாவது 40 ஆண்டுகள், முதல் 40 ஆண்டுகள் அங்கே நைல் நதி ஓரம், இரண்டாவது 40 ஆண்டுகள் இந்த எத்திரோவோடு கூட இருக்கின்ற அந்த பகுதியில் அரேபியனாக வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த மோசேக்கு ஏற்படுகின்றது. இந்த அரேபிய வாழ்க்கையும் ஏறத்தாழ வனாந்தர வாழ்க்கை தான். தன்னுடைய தாய் மூலம் அறிந்த உண்மையான கடவுளை, அந்த உண்மையான கடவுளை பற்றி தியானிப்பதற்கு, ஜெபிப்பதற்கு, தன்னுடைய ஜனத்தின் பாடுகளை உணர்ந்து கொள்வதற்கு இந்த வனாந்தர வாழ்க்கை, அந்த எத்திரோவினுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த போது அவனுக்கு இருந்த அந்த வனாந்தர வாழ்க்கை அதிகமாக உதவியது. அன்பானவர்களே, இந்த லெந்து காலத்தில் நாம் அதிகமாக தியானத்திலே ஜெபத்திலே நேரத்தை செலவிடுகின்றோம். இந்த தியானம், இந்த ஜெபம் எல்லாம் நமக்கு ஒரு உணர்வுள்ள சூழ்நிலையை உருவாக்க வேண்டும் என்பது மோசேயினுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்கின்றோம். இந்த வனாந்தரத்திலே ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த போது, எத்திரோவினுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த சூழ்நிலையிலே அவனுக்கு அதிகமாக இந்த வனாந்தர வாழ்க்கையிலே தன்னுடைய தாய் கற்றுக் கொடுத்த அந்த உண்மையான தெய்வத்தை பற்றியதான அந்த சிந்தனையோடு கூட ஜெபத்திலே நேரத்தை செலவிட்டிருக்கிறான், தியானத்திலே நேரத்தை செலவிட்டிருக்கிறான். தன்னுடைய தேசத்தை குறித்ததான உணர்வு அதிகமாக அவனுக்கு இருந்தது. காரணம், தன்னுடைய தேசத்திலே அந்த மக்கள், இஸ்ரேல் மக்கள் படுகின்ற பாடுகளை குறித்ததான அந்த உணர்வு அவனுக்கு திரும்ப திரும்ப இந்த வனாந்தர வாழ்க்கையில ஏற்படுகின்றதை நாம் புரிந்து கொள்ள முடியும். ஒருவேளை நாம் இந்த தவ காலத்திலே நம்முடைய ஜெபம், நம்முடைய தியானம், இந்த உணர்வுள்ள வாழ்க்கை அதிகமாக மோசேயினிடத்திலிருந்து கற்றுக்கொள்வதன் மூலமாக ஒருவேளை நாம் இந்த தவ காலத்தில் அதிகமாக நம்முடைய தேசத்தை குறித்த கரிசனை உள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு உணர்வு இந்த மோசையின் மூலமாக நமக்கு கொடுக்கப்படுகிறதை இந்த நாளிலே நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். நேற்றைய தினத்திலே நம்முடைய பாராளுமன்ற தேர்தலுக்குரிய அறிவிப்புகள் வெளிவந்திருக்கிறது. அநேகர் ஜெபிக்க தொடங்கி இருக்கிறோம், தேதிகளை வைத்து ஜெபிக்க தொடங்கி இருக்கிறோம். தேசத்திற்காக நாம் ஏறெடுக்கின்ற மன்றாட்டுக்கள். மோசே அந்த ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த போது தன்னுடைய தேசத்தை குறித்த அந்த உணர்வோடு கூட ஜெபித்த அனுபவம். ஒருவேளை அவனை ஒரு விடுதலை தலைவனாக அங்கே ஆண்டவர் உருவாக்கினார் என்று சொன்னால், அந்த உணர்வுள்ள இருதயம், அந்த வனாந்தர வாழ்க்கையிலே தன் தாய் கற்றுக் கொடுத்த அந்த உண்மையான தெய்வத்தோடு கூட உள்ள உறவின் அடிப்படையில தன்னை அதிகமாக அவன் அந்த செயல்பாட்டிலே தன்னை உணர்ந்து கொள்ள ஆண்டவர் கிருபை செய்தபடியினாலே அந்த ஒரு சூழ்நிலை. இந்த வனாந்திரத்தினுடைய பின்புலத்தை சற்றே நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கோடை காலத்திலே இந்த சமவெளிகளில் இருக்கின்ற புல்கள் உலர்ந்து போகும். ஆகவே மேய்ப்பர்கள் மலைப்பாங்கான இடங்களுக்கு ஆடுகளை மேய்க்க அழைத்து செல்வது வழக்கம். இந்த மலைப்பாங்கான இடத்தில்தான் மோசே யாத்திராகமம் 3ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கின்ற அந்த தரிசனத்தை பெற்றுக்கொள்ளுகின்றார். இந்த வரைபடத்தில் நீங்க அந்த சீனாய் மலையை பார்க்கலாம். இந்த மலைப்பாங்கான பகுதி என்பது ஓரேப் என்கின்ற பகுதி என்று சொல்லி அழைக்கப்படுகின்றது. அந்த ஓரேப்புடைய உச்சி தான் அந்த ஓரேப் மலை. நீங்க பார்க்கலாம், அது பக்கத்துல அந்த சீனாய் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. இந்த பக்கம் லெஃப்ட் சைட்ல சிவந்த சமுத்திரம் இருக்கும், அந்த பக்கம் அகாபா வளைகுடா இருக்கிறதை பார்க்கலாம். இந்த ஓரேப்பு மலைக்கு அதனுடைய உச்சி பகுதி தான் அந்த சீனாய் சிகரம் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. ஸோ இந்த பகுதியில தான் அந்த திருக்காட்சியானது மோசேக்கு கிடைத்ததாக யாத்திராகமம் 3ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். 3:1 பார்க்கிறோம். பின்புறத்திலே தேவ பர்வதமாகிய ஓரேப் மட்டும் வந்தான். அந்த ஓரேப் மட்டும் வந்து அந்த திருக்காட்சியை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை மோசேக்கு ஏற்படுகின்றது. இந்த இடத்துல ஒரு 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 எரிகின்ற முட்செடியின் அனுபவம்.
அதாவது பெருங்காற்று வீசுகின்ற போது முட்செடிகளிலிருந்து வெளிப்படுகின்ற காற்று மண்டல மின் சக்தியின் மூலமாக அந்த முட்செடியினுடைய எரிகின்ற சூழ்நிலையானது மோசேக்கு காட்சியாக அமைகின்றது. நீங்க இந்த 3ஆம் அதிகாரத்தை படித்து பார்க்கின்ற போது புரிய முடியும். கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முட்செடியின் நடுவிலிருந்து உண்டான அக்கினி ஜுவாலையிலே நின்று அவனுக்கு தரிசனமானார். அப்பொழுது அவன் உற்று பார்த்தான், முட்செடி அக்கினியால் ஜுவாலித்து எரிந்தும் அது வெந்து போகாமல் இருந்தது. அப்போ கடவுளுடைய அழைப்பை புரிந்து கொள்வதற்குரிய ஒரு நல்ல தருணம் அந்த இடத்துல முட்செடி வெந்து போகாமல் இருக்கின்ற ஒரு சூழ்நிலையை அங்கே பார்க்க முடிகின்றது. அப்போதான் பார்க்கிறான். அப்பொழுது 3ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், வெந்து போகாமல் இருக்கிறத என்று சொல்லி கிட்டக்க போய் அந்த அற்புத காட்சியை பார்ப்பேன் என்று சொல்லி அவன் பார்க்கிறான். அந்த முட்செடியின் நடுவில் இருந்து மோசே தேவன் அவனை நோக்கி கூப்பிடுகின்றார். இந்த கூப்பிடுகிறது 4ஆம் வசனத்துல நீங்க பார்த்தீங்க அப்படின்னா மோசே மோசே அப்படின்னு சொல்லி 2 முறை கூப்பிடுவதை நீங்க பார்க்கலாம். இந்த 2 முறை கூப்பிடுவதனுடைய தாற்பயம் அழைப்பு உறுதிப்படுத்தப்படுகின்ற ஒரு விஷயம். நீங்கள் ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்திலே 11ஆம் வசனத்திலே ஈசாக்கை பலியிடுவதற்காக ஆபிரகாம் சென்ற போது அங்கே ஆபிரகாமை கடவுள் 2 முறை கூப்பிட்டார். ஆபிரகாமே ஆபிரகாமே என்று சொல்லி கூப்பிடுவார். ஆதியாகமம் 22:11. அதே போல ஆதியாகமம் 46ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல பார்ப்பீங்கன்னா யாக்கோபுவை ஆண்டவர் கூப்பிடுவார். யாக்கோபே யாக்கோபே அப்படின்னு சொல்லி 2 முறை கூப்பிடுவதை ஆதியாகமம் 46ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலையும் பார்க்க முடியும். ஆக 2 முறை கடவுள் கூப்பிடுகிறார் என்று சொன்னால் அந்த அழைப்பு உறுதிப்படுத்தப்படுகிறது. ஆக மோசேனுடைய அழைப்பு இந்த நைல் நதியின் ஓரத்திலே வளர்ந்த 40 ஆண்டு காலம் வளர்க்கப்பட்ட இந்த மோசேனுடைய அழைப்பு உறுதிப்படுத்தப்படுகிறது. அந்த ஒரே மலை அண்டையிலே ஆண்டவர் இவனுடைய அழைப்பை உறுதிப்படுத்துகின்றார். உறுதிப்படுத்தப்பட்ட சூழ்நிலையிலே இந்த மோசே ஆண்டவருடைய அழைப்பை ஏற்றுக்கொள்வதற்கு சொல்லுகின்றான், இதோ அடியே. எரேமியா தீர்க்கதரிசியுடைய அழைப்பை நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, நான் சிறு வயது, நான் பேச அறியாதவன் என்று சொல்லி அல்லத்தட்டுகின்ற ஒரு சூழ்நிலை இருக்கும். ஆனால் இந்த மோசேயினுடைய அழைப்பு, ஆண்டவர் மோசே மோசே என்று சொன்ன உடனே இதோ அடியேன் என்கின்ற ஒரு அர்ப்பணிப்பின் சூழ்நிலை அங்கே இருக்கின்றதை பார்க்கிறோம். 5ஆம் வசனத்துல ஆண்டவர் மிகவும் தெளிவா சொல்றார், இங்கே கிட்டி சேராயாக. அதாவது கடவுளுடைய திருப்பிரசன்னம் அல்லது அந்த திருமுன்னலில் வருகின்றவர்கள் இறந்து விடுவார்கள் என்பது ஒரு கீழை நாட்டு புரிந்து கொள்ளுதலாக இருந்தது. அந்த புரிந்து கொள்ளுதலிலே இங்கே இந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இங்கே அந்த முட்செடி எரிந்து கொண்டிருக்கிறது, வெந்து போகாம இருக்குது. அப்ப அந்த பக்கத்துல மோசே வரும்போது நீ இங்க கிட்டக்க வராத. அதுக்கு அடுத்து அந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்குது, உன் பாதரட்சையை, உன் கால்களில் இருக்கிற பாதரட்சையை கலற்றி போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி என்று சொல். இன்றைக்கும் கெரிசியம் ஆலயத்தின் சுற்றுச்சுவரிலே எழுதியிருக்கின்ற வார்த்தைகளின்படி அந்த கெரிசியம் ஆலயத்திற்குள்ளதாக நுழைகின்ற போது பாதரட்சைகளை கலற்றிவிட்டு அந்த உள்ளே நுழைகின்ற பழக்கம் இன்றைக்கும் உண்டு என்பது ஒரு வரலாற்று குறிப்பாக அமைந்திருக்கிறது. சமாரியர்கள் அந்த ஆலயத்துக்குள்ளே போகும்போது தங்களுடைய பாதரட்சைகளை கலற்றி வைத்துவிட்டு, இன்றைக்கும் அநேக திருத்தலங்களிலே நாம் அந்த காட்சியை நாம் பார்க்கின்றோம். இன்றைக்கு அநேக ஆலயங்களிலே வாசல்ல நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி, உன் பாதரட்சைகளை கலற்றி போடு என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த இடத்துல அந்த பாதரட்சையை கலற்றி போடு என்கின்ற வார்த்தை நமக்கு கற்றுக் கொடுக்கின்ற ஒரு விஷயம். இந்த ஆலயத்துக்குள்ள நுழையும் போது, அதாவது ஆண்டவருடைய சன்னிதானத்துக்குள்ள கிட்டி சேருகின்ற போது, உன்னுடைய பாதரட்சியை கலற்றி போடு அப்படிங்கிறது உன்னுடைய காலில் இருக்கிற செருப்பு மாத்திரம் அல்ல, உன்னுடைய ஸ்டேட்டஸை நீ அப்படியே வெளியில விட்டுட்டு நீ உள்ள வா. இதுதான் அந்த பாதரட்சியை கலற்றி போடு என்கின்ற வார்த்தை நமக்கு கற்றுக் கொடுக்கின்ற ஒரு விஷயம். நமக்குரிய அதிகாரம், நமக்குரிய பணபலம்,
நமக்குரிய ஆழ்தத்துவம், நமக்குரிய பல்வேறு விதமான இந்த உலகத்தின் சக்திகள் எல்லாவற்றையும் ஆண்டவருடைய சன்னிதானத்திற்குள் வரும்போது கலற்றி வைத்து விட்டு உள்ளே வர வேண்டும் என்பது இந்த பாதரட்சையை கலற்றி போடு என்கின்ற வார்த்தை நமக்கு கற்றுக் கொடுக்கின்ற ஒரு விஷயம். ஆக அந்த அடிப்படையிலே நாம் கலற்றி வைத்துவிட்டு நாம் உள்ளே நுழைகின்ற போதுதான் நிச்சயமாக ஆண்டவர் அந்த திருக்காட்சியை நமக்கு முழுமைப்படுத்த முடியும் என்பதிலே எந்த விதமான சந்தேகமில்லை. இப்போ அந்த பகுதி நமக்கு கற்றுக் கொடுக்கின்ற காரணம், நிற்கிற இடம் பரிசுத்த பூமி என்று சொல்லுகின்ற போது, நான் அந்த பரிசுத்த பூமிக்கு கிட்டக்க வருகின்ற போது நான் என் நிலை உணர்ந்து நான் ஆண்டவருடைய சன்னிதானத்திலே வர வேண்டும். அது ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கின்ற ஒரு காரியமாக இருக்கின்றது. அதற்கு பிற்பாடுதான் ஆண்டவர் அங்கே சொல்லுகின்றார், ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாகிய உன் பிதாக்களுடைய தேவனாயிருக்கிறேன். மோசே தேவனை நோக்கி பார்க்க பயந்ததினால் தன் முகத்தை மூடிக்கொண்டார். ஆபிரகாமுடைய தனித்தன்மை ஒன்று, ஈசாக்குடைய தனித்தன்மை ஒன்று, யாக்கோபுடைய தனித்தன்மை ஒன்று. யாக்கோபை பற்றி கடந்த வாரத்தில் தியானித்தோம். யாக்கோபுடைய தனித்தன்மை ஒன்று. ஆக ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் என்று சொல்லும் போது, நீ எந்த நிலைமையில இருக்கின்ற மனநிலைமையோடு கூட ஆண்டவருடைய சன்னிதானத்திற்கு வந்தாலும் கடவுள் ஒருவர் தான். அதைத்தான் இந்த மோசேக்கு கட்டளையை கொடுக்கும் போது, சீனாய் அந்த மலையிலே கட்டளையை கொடுக்கும் போது ஆண்டவர் அதை கொடுக்கின்றார். என்ன கொடுக்கின்றார்? வானத்தையும் பூமியையும் படைத்த கடவுள் ஒருவரே. ஆக நாம் பல நிலைமையிலே, நாம் பல பரிமாணங்களிலே, நாம் பலவிதமான பின்னணியத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் கடவுளுடைய சன்னிதானத்திற்கு வருகின்ற போது, அல்லது கடவுளை சார்ந்து நிற்க வேண்டும் என்று சொல்லி நம்மை அர்ப்பணிக்கின்ற போது, அந்த கடவுள் நம் அனைவரையும் ஒரே பார்வையோடு கூட பார்க்கின்ற ஒரு தன்மை இந்த ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் என்று சொல்லி அந்த முற்பிதாக்களின் ஆண்டவராக இருக்கிறேன் என்று சொல்லி தன்னை அர்ப்பணித்த அந்த சூழ்நிலை, அந்த சூழ்நிலையை பார்ப்பதற்கு பயம் ஏற்பட்டதினாலே தன்னுடைய முகத்தை மூடிக்கொண்டான். அப்பொழுதுதான் கர்த்தர் ஆண்டவர் அவனிடத்துல சொல்லுகின்றார், எகிப்தில் இருக்கிற ஜனத்தின் உபத்திரவத்தை நான் என்ன செஞ்சேன்? பார்த்தேன். அவங்க இடுகிற கூக்குரலை நான் கேட்டேன், அவருடைய வேதனைகளை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி. ஒருவேளை இந்த 7ஆம் வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கின்ற ஒரு மிகப்பெரிய ஆழமான காரியம் அதுதான். உபத்திரவப்படுகின்றவர்களை உபத்திரவத்தை பார்க்கின்றவராக, கூக்குரல் இடுகின்றவர்களுடைய கூக்குரலை கேட்கின்றவராக, வேதனைப்படுகின்றவர்களுடைய வேதனைகளை அறிந்திருக்கிறவராக, இந்த ஒரே பார்வையுடைய கடவுள் தன்னை அடையாளப்படுத்தி இருக்கின்றதை நாம் புரிந்து கொள்ளுகின்ற போது, நம்முடைய உபத்திரவம் எதுவாக இருந்தாலும், நம்முடைய கூக்குரல் எதுவாக இருந்தாலும், நம்முடைய வேதனை எதுவாக இருந்தாலும், அது அந்த ஆண்டவருடைய சன்னிதானத்திலே ஒன்றுமில்லாமல் போகும் என்பதை ஆண்டவர் அங்கே தெளிவுபடுத்துகின்றார். இன்றைக்கு உபத்திரவம் என்கின்ற அனுபவம் பல நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில ஏற்படுகின்றது உண்மை. அதே போல கூக்குரல் இடக்கூடிய சூழ்நிலைகள் பல நேரத்தில் நமக்கு அனுபவமாக இருக்கின்றது உண்மை. வேதனைப்படுகின்றோம், சரீரத்திலே, ஆத்துமாவிலே, நாம் மனதிலே பல நேரங்களிலே வேதனைப்படுகின்றோம். இதெல்லாம் நமக்கு உண்மையான ஒரு விஷயம்தான். ஆனால் இவைகள் எல்லாவற்றையும் பார்க்கின்ற ஆண்டவராய், கேட்கின்ற ஆண்டவராய், அதை அறிந்திருக்கின்ற ஆண்டவராக இந்த ஆண்டவருடைய ஆற்றல் நம்மை சந்திக்கின்றதை மோசேக்கு ஆண்டவர் அங்கே தெளிவுபடுத்து. ஏன்னா இந்த இஸ்ராயல் மக்களை வழி நடத்தணும். இந்த நைல் நதி ஓரத்தில் இந்த 40 ஆண்டுகள் கடந்த அந்த வாழ்க்கை மாத்திரமல்ல, இன்னொரு 40 ஆண்டுகள் வாழ்க்கை உனக்கு இந்த வனாந்தர அனுபவத்தில் உண்டு என்பதை அவன் அங்கே புரிந்து கொள்ள வேண்டும். ஆக அந்த புரிந்து கொள்ளுதலில் தான் மோசேயை ஆண்டவர் பக்குவப்படுத்துகின்றார், மோசேயை ஆண்டவர் தெளிவுபடுத்துகின்றார், மோசேக்கு ஒரு கூரிய பார்வையை ஆண்டவர் அங்கே ஏற்படுத்தி கொடுக்கின்றார். இது இன்றைக்கு இந்த தவ காலத்தில் ஆண்டவரை சிலுவையை தியானிக்கின்ற நமக்கு கற்றுக் கொடுக்கப்பட்ட ஒரு காரியமாக இருக்கிறது. பல நேரத்தில் நம்முடைய உபத்திரவங்களை ஆண்டவர் என்ன செய்யறதில்ல, பார்க்கறதில்லை என்கின்ற உணர்வு நமக்கு வருகின்றது. நம்முடைய கூக்குரலுக்கு ஆண்டவர் செவி சாய்ப்பதில்லை என்ற உணர்வு பல நேரங்களிலே நமக்கு வருகின்றது. நம்முடைய வேதனைகளை ஆண்டவர் அறிந்து கொள்ளவில்லை என்கின்ற எண்ணம் பல நேரத்தில் நமக்கு வருகின்றது.
ஆனால் இந்த ஒரே பார்வையுடைய ஆண்டவர், அனைவரையும் ஒரே பார்வையோடு பார்க்கின்ற இந்த ஆண்டவர் நம்முடைய உபத்திரவத்தை பார்க்கின்றவராக, நம்முடைய கூக்குரலை கேட்கின்றவராக, நம்முடைய வேதனைகளை அறிந்திருக்கிறவராக நம்மோடு கூட இடைப்படுகிறார் என்பதை ஒவ்வொரு திருவிருந்து வழிபாட்டிலேயும் நாம் பங்கு பெறுகின்ற போது புரிந்து கொள்கிறோம். ஏனென்றால் அவருடைய உபத்திரவத்தின் மூலமாகத்தான், அவருடைய பாடுகளின் மூலமாகத்தான், அவருடைய வேதனையின் மூலமாகத்தான் அவருடைய சரீரம் என்ன செய்யப்பட்டது? பிற்கப்பட்டது. அவருடைய ரத்தம் சிந்தப்பட்டது. அவருடைய சரீரத்தையும் அவருடைய ரத்தத்தையும் பெற்றுக்கொள்வதற்கு இந்த திருப்பந்தியிலே சேருகின்ற போதெல்லாம் என்னுடைய உபத்திரவத்தை பார்க்கின்றவராய், என்னுடைய கூக்குரலை கேட்கின்றவராய், என்னுடைய வேதனையை அறிந்திருக்கிறவராய் இந்த ஆண்டவருடைய ஆற்றல் வெளிப்படுகிறது என்கின்ற புரிந்து கொள்ளுதல் இன்றைக்கு நமக்கு இந்த தவ காலத்தில் வேண்டும் என்பதை ஆண்டவர் இந்த சூழ்நிலை நமக்கு வெளிப்படுத்துகின்றார். அந்த அடிப்படையில் தான் அந்த உரையாடலின் உச்சகட்டமாக 14ஆம் வசனத்திலே 13ஆம் வசனத்திலே அவருடைய நாமம் என்ன என்று என்னிடத்தில் கேட்டால் அவர்களுக்கு என்ன சொல்லுவேன் என்று சொன்ன போது 14ஆம் வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகின்றார், இருக்கிறவராக இருக்கிறேன் என்று மோசேயினுடனே சொல்லி, இருக்கிறேன் என்பவர் என்னை உங்களிடத்திற்கு அனுப்பினார் என்று இஸ்ரவேல் புத்திரரோடே சொல்வாயாக. இருக்கிறவராக இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர். இந்த 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 தரிசனம் தான் மோசேயை ஒரு துணிவுள்ள சூழ்நிலையிலே, அவன் எத்திரோவினுடைய ஆடுகளை மேய்க்கின்ற போது அவனுக்கு அந்த வனாந்தரத்திலே பல அனுபவங்கள் ஏற்பட்டது. அந்த துணிவுகள் எல்லாம் இருந்தது. அந்த துணிவை பார்த்துத்தான் எத்திரோ தன்னுடைய மகளை திருமணம் செய்து கொடுக்கின்றார். ஒரு எகிப்தியனாக வாழ்ந்தவனை அரபியனாக ஏற்றுக்கொள்ளுகின்றார். ஆனால் இந்த துணிவை அல்ல ஆண்டவர் அங்கே கொடுக்கின்ற ஆற்றல், இருக்கின்றவராக இருக்கிறேன். அந்த இருக்கிறேன் என்கின்றவர் எப்பொழுதும் நம்மோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி தன்னை அடையாளப்படுத்துகின்றவர். அவர் என்னை அனுப்பி இருக்கிறார் என்று சொல்லி நீ போய் சொல்லு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அங்கே சொல்லுகின்றார். நீங்க இந்த பகுதியில யாத்திராகமம் 33ஆம் அதிகாரத்துல 21ஆம் 22ஆம் 23ஆம் வசனங்களையும் படிச்சு பாருங்க. யாத்திராகமம் 34ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை படிச்சு பாருங்க. அதே போல யாத்திராகமம் 33ஆம் அதிகாரத்துல 9ஆம் வசனத்தை படிச்சு பாருங்க. எண்ணாகமம் 12ஆம் அதிகாரத்துல 8ஆம் வசனத்தை நீங்க படிச்சு பாருங்க. அதாவது ஒரு நேரடி தரிசனம், ஒரு நேரடி பார்வை அங்கே மோசேக்கு கிடைத்ததை நாம் புரிந்து கொள்ள முடியும். யாத்திரா 34:5 சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் ஒரு மேகத்தில் இறங்கி அங்கே அவன் அருகே நின்று கர்த்தருடைய நாமத்தை கூறினார். அதே போல 33:9ஆம் வசனத்திலையும் சொல்லப்பட்டிருக்கிறது, மேகஸ்தம்பம் இறங்கி கூடார வாசல் என்றது கர்த்தர் மோசேயோடே பேசினார். என்னாகமும் 12ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலையும் அந்த சூழ்நிலையை தான் நாம் படிக்க முடிகின்றது. ஆண்டவர் நேரடியாக மோசேயோடு கூட இடைப்பட்ட அனுபவம், முகமுகமாக பிரத்யட்சமாக மோசேயோடு பேசின ஒரு அனுபவம். இதெல்லாம் இந்த மோசே அந்த நைல் நதியில் அந்த 40 ஆண்டு காலம் ஓரத்திலே வாழ்ந்த போது அவனுக்கு கிடைத்த அனுபவங்களை காட்டிலும் இந்த சூழ்நிலையில அவன் ஒரு உன்னதமான, ஒரு மேன்மையான, ஒரு மகிமையான ஆசீர்வாதத்தை அவன் அங்கே பெற்றுக்கொள்ளுகின்றதை நாம் பார்க்கின்றோம். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த தவ காலத்தில் இந்த லெந்து நாட்களின் உச்சகட்டத்தில் நம்மை சிலுவையை நோக்கி நாம் பார்ப்பதற்கு நம்மை அர்ப்பணிக்கின்ற போது இந்த மோசேக்கு அல்லது மோசேயினுடைய வாழ்வுக்கு ஒப்பான ஒரு தரிசன வாழ்க்கையை ஆண்டவர் இந்த நாட்களை நமக்கு தர வேண்டும் என்கின்ற ஒரு எதிர்பார்ப்போடு கூட ஆண்டவருடைய சன்னிதானத்தில் நம்மை அர்ப்பணிக்க அழைக்கப்படுகின்றோம். ஏனென்றால் இந்த மோசேயினுடைய மரணமோ கர்த்தருடைய வார்த்தையின்படியே தான் அமைந்திருந்தது. உபாகம் 34ஆம் அதிகாரத்தில் 5-6 வசனங்களை படிக்கின்ற போது புரிந்து கொள்ள முடியும். மோவா பள்ளத்தாக்கிலே கடவுளே மோசேயை அடக்கம் பண்ணினார் என்கின்ற செய்தியும் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்நாள் வரைக்கும் மோசேயினுடைய கல்லறை யாருக்கும் தெரியாது. ஒருவேளை அப்படிப்பட்ட மோசேயை குறித்து நாம் திருமறையிலே புரட்டி பார்க்கின்ற போது எங்கும் உண்மை உள்ளவனாக, எபிரேயர் 3ஆம் அதிகாரத்தில் 2 முதல் 5 வரைக்கும் உள்ள வசனங்கள் அடிப்படையில் பார்க்கின்ற போது எங்கும் உண்மை உள்ளவனாக வாழ்ந்த ஒரு அனுபவம். அதே போல கிறிஸ்துவுக்கு ஒரு முன் அடையாளமாக இந்த மோசேயினுடைய வாழ்க்கை அமைந்திருந்தது. அந்த ஒரு புரிந்து கொள்ளுதல், கிறிஸ்துவை தன்னுடைய வாழ்க்கையில பிரதிபலித்த ஒரு முன் அடையாளமாக மோசேயினுடைய
வாழ்க்கை அமைந்திருந்ததை நாம் பார்க்கின்றோம். சங்கீதங்களில் மோசேயினுடைய ஒரு ஜெபம் அமைந்திருக்கிறத நீங்கள் எத்தனை பேர் படிச்சிருப்பீங்கன்னு தெரியல. மோசேயினுடைய ஜெபம் எத்தனாவது சங்கீதம்? மோசேயினுடைய ஜெபம் அடங்கிய சங்கீதம் எது? சங்கீதம்னு தாவீது தான் எழுதினார் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். மோசேயினுடைய ஜெபம் எத்தனாவது சங்கீதம்? 90வது சங்கீதம். 90வது சங்கீதத்தை நீங்க பார்த்தீங்கன்னா அதுல பிராக்கெட்ல மேல எழுதியிருக்கும் தேவனுடைய மனிதன் ஆக்கிய மோசேயின் ஜெபம் அப்படின்னு சொல்லி 90வது சங்கீதத்தை நீங்க அதிகமா படிச்சு பாருங்க. மிகவும் அழகாக அந்த ஜெபத்துல மோசேயினுடைய வெளிப்பாடுகள் இருக்கும். தலைமுறை தலைமுறையாக எங்களுக்கு அடைக்கலமானவர் என்று சொல்லி இந்த மோசேயினுடைய ஜெபத்துல தான் சொல்லுவாரு, எங்கள் நாட்கள் எல்லாம் உமது கோபத்திலே போய்விட்டது, எங்களுடைய ஆயுசு நாட்கள் 70 வருஷம், பலத்தின் மிகுதியால் 80 வருஷம், அது மேன்மையானது, வருத்தமும் சஞ்சலமுமே என்று சொல்லி மோசே தான் சொல்லுவார். அந்த அளவுக்கு இந்த மோசே அந்த முதல் 40 ஆண்டுகளை பார்த்த பார்வை, இரண்டாவது 40 ஆண்டுகளிலே அந்த எத்ரோவனுடைய வீட்டில் இருந்த அந்த வாழ்க்கையின் சூழ்நிலை, அடுத்த 40 ஆண்டுகளிலே அவன் இந்த இஸ்ராயல் மக்களோடு கூட அனுபவித்த அனுபவங்கள், இஸ்ரேல் மக்களோடு கூட அனுபவித்த அனுபவங்கள் பல நேரத்தில் மோசே என்ன செஞ்சிருச்சு, ஒரு பித்து பிடிக்க வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அவனுக்கு ஏற்பட்டது. ஒருவேளை இந்த மோசேயினுடைய வாழ்வின் அனுபவங்களிலே இன்றைக்கு நாம் இந்த தவ காலங்களை நம்ம இணைத்துக் கொள்கின்ற போது இந்த நைல் நதியின் ஓரத்திலே தன்னுடைய வாழ்வை வளர்த்த அல்லது வாழ்வை தொடங்கின இந்த மோசேயின் மூலமாக ஆண்டவர் செயல்பட வேண்டும் என்று விரும்பினதை மோசேயினுடைய வாழ்க்கையின் மூலமாக ஆண்டவர் என்ன செஞ்சார்? செயல்படுத்தினார். மோசேயின் வாழ்க்கையின் மூலமாக ஆண்டவர் அதை செயல்படுத்தி இருக்கின்றார். ஒருவேளை அந்த செயல்பாட்டு சூழ்நிலை, அந்த செயல்பாட்டின் எதிர்காலம் இன்றைக்கு இந்த தவ காலத்துல நம்முடைய வாழ்க்கையில நம்மை கொண்டு ஆண்டவர் என்ன செய்ய வேண்டும் என்று திட்டமிட்டு இருக்கிறாரோ, தீர்மானித்திருக்கிறாரோ, அதை நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற்றுவதற்கு ஆண்டவருடைய கரத்திலே நம்மை அர்ப்பணிப்பதற்கு நாம் அழைக்கப்படுகின்றோம். ஒருவேளை இந்த தவ காலத்திலே இந்த திருவிருந்திலே நாம் பங்கு பெறுகின்ற போதெல்லாம், இந்த பலிபீடத்திலே நாம் ஆண்டவருடைய சரீரத்தையும் ஆண்டவருடைய ரத்தத்தையும் பெற்றுக்கொள்கின்ற போதெல்லாம், மோசேயை எந்த நோக்கத்தோடு கூட ஆண்டவரை இஸ்ரேல் மக்கள் மத்தியிலே பயன்படுத்தினீரோ, அதே போல என்னுடைய தேசத்திலே என்னுடைய மக்கள் மத்தியிலே ஆண்டவரே எங்களை பயன்படுத்தும். எங்கும் உண்மை உள்ளவனாக இருந்தான். அதே போல எங்களுடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட ஒரு தன்மை எங்களுக்கு காணப்பட, அந்த மோசே கிடைத்த தரிசனம் நேரடியாக முகமுகமாய் பிரத்யட்சமாய் பேசினதை போன்ற ஒரு அனுபவம் இந்த தவ காலத்திலே எங்களுக்கு வேண்டும் ஆண்டவரே என்று சொல்லி அப்படிப்பட்ட அர்ப்பணிப்பின் உணர்வோடு கூட ஆண்டவருடைய சமூகத்திலே நம்மை அர்ப்பணிப்போம் என்று சொன்னால், இந்த மோசையை பயன்படுத்தின ஆண்டவர் நம்மையும் இந்த நாட்களிலே நம்முடைய தேசத்திலே ஆற்றலோடு கூட பயன்படுத்துவார் என்பதிலே சந்தேகமில்லை. மோசேயை ஒரு தலைவனாக உருவாக்கி ஒரு ஆற்றல் மிகுந்த செயல்பாட்டை செய்த ஆண்டவர் நம்மையும் அப்படிப்பட்ட ஆற்றல் மிகுந்த செயல்பாடுகளுக்குள்ள நம்மையும் வழிநடத்துவார் என்பதிலே சந்தேகமில்லை. அப்படிப்பட்ட ஆண்டவருடைய கரத்திலே நம்மை அர்ப்பணிப்போம். மோசையோடு கூட இருந்த ஆண்டவர், மோசையோடு பேசின ஆண்டவர், மோசையை பயன்படுத்தின ஆண்டவர் நம்மோடும் கூட பேசி நம்மையும் பயன்படுத்தி நம்மை ஆற்றல் படுத்தி வழி நடத்துவாராக. தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, மோசையின் மூலமாக நாங்கள் பெற்றுக்கொண்ட பல்வேறு விதமான உந்துதல்களுக்காக அன்பின் ஆண்டவரே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. மோசையினுடைய வாழ்க்கையிலே நீர் செயல்பட்ட செயல்பாடுகள், அவனுடைய பிறந்த இடம், அவன் பிரித்தெடுக்கப்பட்ட சூழ்நிலை, வளர்ந்த இடம், அவன் தன்னுடைய எதிர்காலத்தை திட்டமிட்ட சூழ்நிலைகள், இன்னும் அவனை விடுதலை தலைவனாக பயன்படுத்தின அந்த காலங்களெல்லாம் நாங்கள் நினைத்து பார்க்கின்ற போது, அந்த மோசே என்ற ஆற்றல் மிகுந்த தலைவனை பயன்படுத்தின ஆண்டவர் இன்றைக்கு எங்களையும் பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி இந்த தவ காலத்தில் எங்களை அர்ப்பணிக்கிற சுவாமி. எங்களுடைய உபத்திரவத்தை பார்க்கின்றவராக, எங்களுடைய கூக்குரலை கேட்கின்றவராக, எங்களுடைய வேதனைகளை அறிந்திருக்கின்ற ஆண்டவராக இந்த ஆண்டவர் திருவிருந்தின் மூலமாக எங்களுக்கு உம்மை வெளிப்படுத்தி இருக்கிறீர் என்கின்ற புரிந்து கொள்ளுதலே ஒவ்வொரு முறை நாங்கள் திருவிருந்தை பெற்றுக்கொள்கின்ற போதும் என்னுடைய உபத்திரவம் ஆண்டவரால் பார்க்கப்படுகிறது, என்னுடைய கூக்குரல் ஆண்டவரால் கேட்கப்படுகிறது, என்னுடைய வேதனை ஆண்டவரால் அறிந்து கொள்ளப்பட்டது என்கின்ற புரிந்து கொள்ளுதலோடு கூட சாக்கிரமத்தில் நாங்கள் பங்கு பெறுவதற்கு எங்களை பலப்படுத்தும். தொடர்ந்து நம்முடைய ஆற்றலின் மகிமை எங்கள் ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்யட்டும். இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். கிருபையும் இரக்கமுள்ள கர்த்தாவே, நீர் கிருபியாய் கொடுத்திருக்கிற காலங்களுக்காக நன்றியோடு மித்துதிக்கிற ஸ்தோத்திரிக்கிறோம்.
திருச்சபையின் ஒழுங்கின்படி தபக்காலத்தை நாங்கள் ஆசரிக்கும்படியாய், அதிலும் குறிப்பாக 2ஆம் வெள்ளிக்கிழமை இந்த நாளிலே உடைய திருச்சமூகத்திலே வந்து கர்த்தாவே, நீர் மோசையை கொண்டு கர்த்தாவே உம்முடைய ஜனங்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்டெடுத்தீர் என்ற அந்த விசுவாசத்தோடு கூட கர்த்தாவே நாங்கள் விசுவாச வார்த்தையை கேட்கவும், கர்த்தாவே உம்முடைய நாமம் என்ன என்று கேட்டபொழுது இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொல்லி கர்த்தாவே சொன்ன கர்த்தர் தாமே இந்த நாளிலும் நீர் இருக்கிறவராய் இருக்கிறீர் என்று நாங்கள் விசுவாசத்தோடு எங்களுடைய எல்லா காரியங்களையும் உடைய கரத்தில் நாங்கள் அர்ப்பணிக்கின்றோம் அப்பா. எங்களுடைய உள்ளத்தின் வாஞ்சைகள், ஏக்கங்கள், வியாகுலங்கள் கர்த்தாவே எல்லாவற்றையும் உடைய திருச்சமூகத்திலே அர்ப்பணிக்கின்றோம் அப்பா. ஆம் கர்த்தாவே, அன்றைக்கு எகிப்திலே அடிமைத்தனத்தில் இருந்த மக்களை நீர் கர்த்தாவே மீட்டு விடுதலை பண்ணின கர்த்தர், எங்களையும் இந்த ஆண்டிலே கர்த்தாவே நீர் எல்லா நிலைகளிலும் கர்த்தாவே நாங்கள் எல்லாவற்றிலிருந்து நாங்கள் விடுபட்ட மக்களாய், உம்மை ஆராதிக்கின்ற மக்களாய், உமக்கு சாட்சி பகிர்கின்ற மக்களாய், விசேஷமாய் தூய இம்மானுவேல் ஆலயம் மதுரை மத்திய பகலில் உமக்கு சாட்சி பகிர்கின்ற ஆலயமாய் இருக்க போகிற கிருபைக்காக நன்றி கொடுத்திருக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். விசேஷமாய் கர்த்தாவே வரக்கூடிய 2024ஆம் தேர்தலுக்காக உடைய கருத்திலே அர்ப்பணிக்கின்றோம் அப்பா. ஆம் கர்த்தாவே, தேர்தல் கர்த்தாவே ஒழுங்காய் நடைபெறவும், கர்த்தாவே தேர்தல் பணியிலே கர்த்தாவே தங்களை ஈடுபடுத்துகின்ற அதிகாரிகள் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட உண்மையான கர்த்தாவே பொறுப்புகளை உணர்ந்து கர்த்தாவே செயல்படுத்தத்தக்கதான கிருபையாய் ஜெபிக்கிறோப்பா. எந்த சூழ்நிலையிலும் கர்த்தாவே அவர்கள் எதற்கும் அடிமையாய் போய் விடாதபடி கர்த்தாவே நேர்மையானவர்கள் தேர்ந்தெடுக்கப்படவும், கர்த்தாவே எங்களுடைய தேசம் எல்லா நிலைகளிலும் கர்த்தாவே வாழ்ந்து சுயித்திருக்கவும் கிருபையாய் ஜெபிக்கிறோப்பா. விசேஷமாய் கர்த்தாவே இந்த தபச காலங்களில் நாங்கள் எங்களை ஓடிக்கி உபவாசத்தோடு கர்த்தாவை தேடுகிறோம் அப்பா. தேடுகிற எங்களுக்கு நீர் பதில் கொடுக்க போகிற கிருபைக்காக நன்றி கொடுத்திருக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளில் தேடி வந்த ஒவ்வொருவரையும் பேர் பேராக குடும்பம் குடும்பமாய் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோப்பா. வந்தவர்கள் வந்த மண்டமாய் செல்லாதபடி கர்த்தாவே அவருடைய உள்ளத்தின் வாஞ்சைகள், ஏக்கங்கள் எல்லாவற்றையும் கர்த்தாவே நீர் நிறைவேற்றி கொடுக்க போகிற கிருபைக்காக நன்றியோடு வைத்திருக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லா துதி கணமையும் முக்கியடிக்கின்றோம். என் பிரேசம் ஜெபிக்கிறோம் ஜீவன நடப்பிதாவே, ஆமீன். எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களோடு இருந்து எங்கள் தேவனையும் அவருடைய குமாரனாகிய நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பெற்ற அருளும் நிலைத்திருக்கும்படி உங்கள் இதயத்தையும் சிந்தையும் காக்க கடவுது பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியுமாகிய திரியேக கடவுளுடைய ஆசீர்வாதம் எப்பொழுதும் உங்களோட இன்றைக்கும் உங்களில் நிலைத்திருக்க கடவுது. இரவு 10 மணிக்கு இரவு விழிப்பு ஜெபம் ஆலயத்தில் நடைபெறும். வாய்ப்பிருக்கின்றவர்கள் இரவு விழிப்பு ஜெபத்தில் பங்கு பெறும்படி அன்போடு கூட நினைவுபடுத்துகிறேன். வழிபாட்டின் நிறைவு பவனி பாடலாக 88வது பாமாலை, இந்த அருள் காலத்தில் கர்த்தரையும் பாதத்தில் பணிவோம் முழங்கால் என்ற பாமாலை முதலாம் சரணம் கடைசி சரணம் முழங்கால் படியிட்டு பாடி இந்த வழிபாட்டை நிறைவு செய்வோம். எங்களுடைய உபத்திரவங்களை பார்க்கிறவராய், எங்களுடைய கூக்குரலை கேட்கிறவராய், எங்களுடைய வேதனைகளை அறிந்திருக்கிறவராய்,
திருவிருந்தின் மூலமாக எங்களை வெளிப்படுத்தின அன்பின் ஆண்டவரே, உம்முடைய ஆற்றலோடு கூட இந்த உலகத்திற்குள் புறப்பட்டு செல்கிறோம். மோசையை பயன்படுத்தின ஆண்டவர் எங்களையும் பயன்படுத்துவீர் என்ற நம்பிக்கையோடு கூட எங்களை மறு அர்ப்பணம் செய்கின்றோம். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் எங்களோடு இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் வழியாக ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமேடி பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. தெய்வ சமாதானத்தோடு செல்ல கடவோம். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமென், ஆமென்.